சரி, எங்க தம்பி கல்யாணம் பண்ணி இருக்கலாமே, ஏன் போனீங்க எங்க தம்பியை விட்டுட்டு? என்னைய விட சின்ன பிள்ளை தானே, நாத்தனா சொல்லுவேன், எதுக்கு அக்கான்னு சொல்லணும் அப்படின்னு கேட்க. நம்ம இவங்கள அண்ணன் சொல்றோம்ல, அதுக்கு சொல்றாங்க போல. நான் சொல்றேன்ல, உங்களை இல்லக்கா, நாத்தனார். ஓகே நந்தினிக்கா, லைவ் முடிச்சுக்கிறேன். இன்னும் சமைக்கணும். 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. தம்பி காலையில சீக்கிரம் எழுந்துட்டானா, தூங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் பாருங்க. அபிதம்பி பாய், நந்தினிகா பாய், வினோதனா பாய். அண்ணனோட அண்ணி வேணும், அது நம்மளோட சின்ன பிள்ளை தானே. ஆமாக்கா, நம்ம மதினி கொடுமை, நம்மளாம் கொடுமை ஏங்கா. நம்மளையா அப்புறாணி? ஏன் லைவ் கட் பண்றீங்க? சைலண்ட் லைவ் ஓடட்டும். அக்கா வேலை இருக்குதுக்கா, அதனால தான். இதை வேற எட்டி எட்டி பார்க்கணும். அவங்க 2 பேரும் தூங்கும்போது தான் பாப்பாவை தூக்கி வச்சுட்டே இருக்கணும். வியூஸ் போகுதுக்கா, சைலண்ட் லைவ் போட்டு போங்க. இதில் போடுறத விட அந்த சேனலில் போட்டாலும் கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும். இதில் திடீர்னு கட் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல கமெண்ட் வந்து லேட்டாக தான்க்கா காமிக்குது கிச்சனில். இப்போ வர வர கொடுமைலாம் பண்ண மாட்டோம் நாங்களே, அப்புறாணி அப்படி சொன்னேன். நானும் எங்கள் நந்தினிக்கெல்லாம் பண்ண மாட்டோம். கமலி சிஸ்டர் எப்படின்னு தெரியல. ஆமாம், கொடுமை தான் பண்ணுவோம். நாத்தனார் கொடுமை என்னன்னு காட்ட வேண்டாம். காட்ட போறீங்களாக்கா? பாவம்க்கா. காட்டக்கூடாது, அடி வெளுத்து விட்டுருவேன். வெளுங்க. ஆமா, 3 பேரும் நாங்க கொடுமைலாம் பண்ண மாட்டோம். சார்ல் சிஸ்டர் சேர்க்கணும்ல, 4 பேரு. எங்களை கொடுமைப்படுத்தாம இருந்தா சரி. ஆமாக்கா, கண்டிப்பா. ஆமா, அது மாதிரி நம்மளை பண்ணா நினைச்சு பார்க்கணும். நானும் அப்படி நினைச்சு பார்ப்பேன். நம்மளை அது மாதிரி யாராவது பண்ணா நமக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனால நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். தம்பி சீக்கிரம் கல்யாணம் முடிங்க, நாங்க இப்படி இருக்கோம் பாருங்க. ஆமாம் அக்கா அப்படிங்க, கரெக்டாக சொன்னீங்க நந்தினி அக்கா அப்படிங்க. அபி தம்பி பர்த்டேக்கு எல்லாரும் வந்துட்டாங்களாக்கா சொந்தக்காரங்க?